வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 46 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரை இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சியாகப்பட்டது எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தரப்போகுதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேதுக்களினுடைய பாதிப்பு கடந்த ஒரு 2 வருடங்களாக இருந்துகிட்ருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர்களுடைய ராசியிலேயே இருந்த அந்த கேது பகவான் இவர்களுடைய ராசியை கடந்து 12ஆம் இடத்தில் பயிற்சியாகி இருக்கிறார். இந்த 12ஆம் இடத்தில் பயிற்சியாகி கிட்டத்தட்ட 1 வருடங்கள் ஆயாச்சு. இந்த 1 வருடத்தில் இவர்களுக்கு எந்த மாதிரியான இப்போ மாற்றங்கள் வரப்போகுது இந்த 46 நாட்களில் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே எல்லாரிடமும் ஒரு நட்பாக பழகக்கூடியவர்கள், திறமையில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய உழைப்பின் பேரில் எல்லோரிடமும் ஒரு நட்பாக பழகி அந்த உழைப்பினால் கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தையும் சரி, மதிப்பையும் சரி, ஒரு புகழையும் சரி பெரிதாக ஒரு கவனத்தில் கொள்ளாமல் தன்னுடைய உழைப்பினால தான் நம்ம எல்லா உயரத்தையும் எட்ட முடியும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் உழைக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதே சமயம் மற்றவர்களிடம் ஒரு முன்ஜாக்கிரதையுடன் பழகுபவர்கள் தான் சொல்லணும் இந்த துலாம் ராசி அன்பர்களை. துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிற அந்த வீட்டில் எப்போதுமே ஒரு சகஜமான ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். அதே சமயத்தில் யார் உள்ள வராங்க, யார் வெளியில் போகிறாங்க, எதற்காக வந்தார்கள் அவர்கள், இந்த உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு தன்னுடைய குடும்பத்தாருக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ ஒரு சரியான முறையில் அறிவுரை கூறி அவர்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுபவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்களாக நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்தித்து அந்த கேது பகவான் இவர்களுடைய ராசியிலேயே இருக்கும்போது அதாவது ஒரு தொழில் மட்டும் இல்லாது தொழில், அடுத்து குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள், வியாதிகளினுடைய ஒரு தீவிரம், இப்படி ஒரே துலாம் ராசி அன்பர்களே பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலும் ஒரு பிரச்சனைகளை சந்தித்தவர்கள்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் சொல்லணும். அந்த அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவார்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா ராசி அன்பர்களுக்குமே, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனாலும் அந்த சில துலாம் ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளிலிருந்து இன்னும் மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. உங்களுடைய தெய்வ வழிபாடு உங்களுக்கு நம்பிக்கையை தந்தாலும் கூட ஓரளவிற்கு அந்த பிரச்சனைகள் உங்களிடமிருந்து விடைபெற்று உங்களுண்டான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை தருவதாக இருக்கிறத ஒரு கோச்சார நிலவரப்படி தான் நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம். இந்த 46 நாட்களில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான். ராகு பகவான் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துலேயும், கேது பகவான் அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துலேயும் இந்த 46 நாட்களில் கடக்க போகிறாரு. இந்த 46 நாட்களில் அந்த கடக்கும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய ஒரு பண வரவுகள் அதிகரிப்பதற்கு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தொழில் சம்பந்தமான பணவரவுகளை அதிகரிக்கக்கூடிய நேரம். சில பேர் துலாம் ராசி என்பர்கள் நாங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கிறோம், இதற்கு தேவையான ஒரு மூலதனம் கிடைக்க மாட்டேங்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் கேட்டாலும் போய் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, கடனுக்கு வட்டிக்கு வாங்கி அந்த தொழிலை செய்யும் போது அந்த தொழிலில் இருக்கக்கூடிய வருமானத்தினுடைய அளவு அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான ஒரு வருமானமாக தான் இல்லைன்னு சொல்லணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த 46 நாட்களில் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு, உங்கள் ஜாதகப்படி அந்த தோஷங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த குடும்ப தோஷம், அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், தொழில் வருமானத்தை தடுக்கக்கூடிய தடைகள், இப்படி எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டு இருக்கிற
இருக்கிற இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த 46 நாட்களில் உங்களுக்கு எல்லா தோஷங்களும் எல்லா சாபங்களும் விலகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குது. சில பேருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் விவாகரத்து, அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு 6 மாதத்திற்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகிருக்கும், 6 மாதத்திற்கு முன்னாடி கல்யாணம் ஆகும்போது எல்லாமே சந்தோஷகரமாக இந்த குழந்தைகளுக்கு செய்த மாதிரி இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு பணத்தை செலவழித்ததே கிடையாது. அந்த அளவிற்கு அந்த பணத்தை செலவு பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வச்சா அந்த திருமணமாகப்பட்டது இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. இந்த 46 நாட்களில் இதற்கு உண்டான ஒரு சுமூகமான ஒரு தீர்வுகள், கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு இடையேயான ஒரு தீர்வுகள், இது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 46 நாட்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த ராகு கேது சர்ப்ப கிரகங்களான நிழல் கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது. இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் ஏற்கனவே 1 வருட காலமாக இந்த கேது பகவான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதாவது எந்த விதமான ஒரு நிம்மதியையும் தரலன்னு தான் சொல்லணும். 12ஆம் இடத்துல கேது இருந்தாலே ஒரு துறவி அளவிற்கு, ஒரு சந்நியாசி அளவிற்கு, ஒரு மிகுந்த ஒரு ஆன்மீக ஈடுபாட்டில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு நாள் இரவு கூட தூக்கம் இல்லாமல் எதையோ பற்றி ஒரு சிந்தனை, எதையோ பற்றி ஒரு கவலைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தால் போகிறோம், எந்த விதமான ஒரு இதுக்கும் போகக்கூடாது, நம்ம அந்த மாதிரியான ஆசையை துறந்து இருக்கிறது, இந்த மாதிரியான நிலைப்பாட்டிலலாம் நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் கடந்த காலத்துலலாம் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த கேது பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லா ஒரு பாக்கியங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. நீங்கள் ஒரு வீடு கட்டணும் ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த வீடு கட்டுவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்திருக்கும். அதற்குண்டான ஒரு முயற்சிகளும் ஒரு நிறைய தோல்விகளில் முடிஞ்சிருக்கும். நிறைய ப்ரோக்ரஸ் வந்து உங்களை ஏமாற்றும் ஒரு நபர்களாக தான் இருந்திருப்பாங்க. யாருமே உங்களை ஒரு நல்ல ஒரு இடத்தை காட்டி அதற்குண்டான ஒரு வீடை காட்டுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவே இருந்திருக்காரு. இதுலேயே நீங்கள் வெறுத்து போயிருந்திருப்பீங்க. என்னடா இது, நம்ம இன்னும் வீடு வாங்கக்கூடிய யோகம் நம்மளுக்கு இன்னும் வரலையா அப்படின்ற அளவிற்கு. ஏன்னா நீங்கள் முதலாக ஒரு சம்பாதிச்ச பணம், சிறுக சிறுக சேமித்த பணம், சில பேர்கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கும். பணத்தை கொடுத்துருப்பீங்க, அவங்க 2 மாதம் கழித்து கொடுத்துருவோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த பணமும் இன்னும் வந்த பாடு இல்லை. இப்படி நிறைய இடங்களில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஏமாறக்கூடிய ஒரு நிலைகள் இருந்திருக்கும். அந்த 6ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானும் உங்களுக்கு மன குழப்பத்தையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும், அடுத்து பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் அதிகமாக பண்ணியிருந்திருப்பீங்க. கடந்த காலத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு வேலை செய்வதற்காக போகிறது, பிரயாணங்கள், அலுவலக ரீதியாக பிரயாணங்கள் அதிகமாக பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இதனால் ஒரு நித்திரை இல்லாமல் ஒரு மனக்குழப்பத்தோடு, தேவையான வருமானமும் எவ்வளவோ பிரயாணம் செய்கிறோம், சரி நமக்கு வருமானம் வந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி அதுவும் இல்லாமல் ஒரு மறைமுகமான ஒரு குழப்பத்தோடையே இந்த துலாம் ராசி அன்பர்கள் கடந்த ஒரு 6 மாதமாக நீங்கள் இருந்துட்டு. இது எல்லாமே அந்த பிரயாணங்கள் எல்லாமே இப்போது உங்களுக்கு இந்த 46 நாட்களில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டில் நீங்கள் வேலை செய்யணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான ஒரு எத்தனங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள், அதாவது புதுசாக படித்து முடித்தவங்க, நீங்கள் வெளிநாட்டில் போய் நான் மேற்படிப்பு படிக்கணும், அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே போய் நான் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு உண்டான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சர்ப்ப கிரகங்களாகப்பட்ட அந்த நிழல் கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நிறைந்த ஒரு முயற்சிக்கு உண்டான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அலுவல் ரீதியான வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில், சில பேருக்கு ஜூலையில் வேலை போனவங்களுக்கு அக்டோபர் மாதம் வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது. இந்த 46 நாட்களினுடைய முடிவில் அந்த ராகு கேதுக்கள் அந்த முடியும் போது
அந்த ஒரு வருடத்தை கடந்து பெயர்ச்சி ஆகும்போது அதற்குண்டான ஒரு நல்ல பலன்களை எல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு ஆன்சைட் ஜாப் கிடைப்பதற்கு கார்ப்பரேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்சைட் ஜாபுக்கு ஒரு டிமாண்டோ இல்லை அப்ளிகேஷனோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கம்பெனியிலிருந்து அதற்கு உண்டான ஒரு அப்ரூவல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவின்ற ஒரு வெளி தோற்றத்திற்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள், பிரிவினைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு திருமணம் நடக்கக்கூடிய அளவிற்கு அந்த குடும்ப வாழ்க்கையாகப்பட்டது ஒரு சின்னாபின்னமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 46 நாட்களுக்குள்ள உங்களுக்கு 2வது திருமணம் நடப்பதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் திருமணத்தில் ஏதாவது ஒரு கசப்புணர்வு இருந்ததுன்னா அது சுமூகமாக மாறுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி இந்த 46 நாட்களுக்கு உண்டான பலன்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.